துளிய 9 பேர் 9 விழுக்காடு இந்த வெவ்வேறு தொகுதியில பெற்றுக்கலாம் 2 வாக்குரிமை. இப்ப எங்க சீர்திருத்தின? திருத்தினதுக்கு அப்புறம் தான் இது சொல்றது. புரியுதா? திருத்தினதுக்கு அப்புறம் தான் அவரு இவ்வளவு கோளாறு நடந்துக்குன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க. அவர் குழுமம் ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதிமன்றம் அதை நிறுத்து சரி பண்ணிட்டு எடுக்கலாம்னு சொல்லலை. நீ எடு 2 வாரத்துக்குள்ள பதில் மனு தாக்கல் பண்ணு தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்குது. நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுதுன்னா இந்த எஸ்ஐஆரை வேகமா செயல்படுத்துது. இந்த பிஎல்ஓ இந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டது ஐயா ஸ்டாலின் அரசு தான். ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்க ஒரு நாடகம். எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனை போடா, ஆளுங்கட்சியாளர் இந்திக்காரனே வாடா. இந்த பீகாரில் 65 லட்சம் பேர் அல்லது 1.5 கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன் வாக்குக்கு 1000-500 கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் ஹிந்தி தெரியும். உதாரணமாக அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர் பாபு அவர்கள் சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசை கொடுத்து இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியில பேசுவார்கள், இந்தியிலே சோறுட்டு விட்டுவார்கள், இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள். ஏன்? அவர்கள் நாடு இல்லை, அவர்கள் நிலமும் இல்லை, அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. என் மொழி சாவதோ, என் இன உரிமை பறி போவதோ, என் நிலம் வளம் களவு போவதோ எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார். ஏன் நாம கவலைப்படுவோம்? ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு. இந்த ஒரு இடம் தான் இருக்கு. எனக்கு வரலாறு இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன். பயன் இல்லை, காலடியில் அறக்கிற இடம் தான் இருக்கு. இதுலயும் 6 பேர் அங்கிங்கு கால் வச்சிருக்கான். இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைன்னா நிக்க இடம் இல்லாம போயிடும். இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய இந்த நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்கிறப்போ எதையாவது போடாங்க. என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல பேட்டி கேட்கும்போது தமிழால வந்தா வேலை கொடுப்போம் சொல்றாங்க இல்லையா? சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்கேன் முழுக்க ராஜஸ்தானி. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டான். 29 தேர்தல்ல அவன் தீர்மானிப்பான். நீ ஒண்ணு தள்ளி விடுவான், ஓட்டு போடாங்கிட்டு. இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். 8 கோடி தமிழர்கள், 1.5 கோடி வன்னியர், 1 கோடி கன்னடர் கவுண்டர், 1 கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம். எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் 1.5 கோடியா? வன்னியனா நிக்க மாட்டா. ஒன்னா கவுண்டர் 1.5 கோடியா? ஒன்னா நிக்க மாட்டாய். முக்குளத்தூர் கல்லர் மரபர் அகமுடையலா நிக்க மாட்டாய். மரவனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய். கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய். வரையலா ஒன்றாக மாட்டாய். நீ சாதியாகவும் ஒன்னா நிக்க மாட்டாய். நீ மொழி இனமாகவும் நிக்க மாட்டாய். எப்படி உனக்கு வலிமை வரும்? ஆனால் அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றதை நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான். நீ அப்ப வன்னியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவனும் பேச முடியாது, பாறையனும் பேச முடியாது, நாடாரு செட்டியாரு தேவேந்திரன் ஓஹோ தள்ளி போன்றுவான். அந்த கரும வேற நமக்கு வரமாட்டேங்குது, எதுவும் பேச்சு விட்டு போயிடும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யும். அவன் தொலைச்சிட்டான், முடிச்சுட்டான். நீ ஒன்றும் இல்லை அவனுக்கு. அதனால கடைசி அந்த ஓட்டு வச்சிருந்தது 1000-500 வித்து பொழைச்சிக்கிட்டு இருந்த.
அதையும் எடுத்துட்டாப்ல. இப்போ பிஜேபி அவருடைய வாக்கை உறுதி செய்து இது பார்க்கும். ஏற்கனவே நான் பேசுகிறேன், தம்பி கார்த்தி கூட பதிவு செஞ்சான் பாருங்க, 40,000 வாக்கை கன்னியாகுமரியில் தூக்கிச்சு. ஏன்னா அவ்வளோ மீனவனு கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், தூக்கிடான்னு தூக்கிடுச்சு. இப்போ என்ன செய்யும், இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்கை பிஜேபி தூக்கும். இந்த திமுக என்ன செய்யும், அதிமுக வாக்கு, நாம் தமிழர் சீமா வாக்கு. தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் பாடம் இருந்தால் நம்ம வீட்டில் தூக்கிடாரு, அங்கே சீமா பாடம் இருந்தால் தூக்கிடுவான். ஐயா எடப்பாடி அது தெரியாம அவரு ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றாப்ல. உங்களுக்கும் ஜத்தாயா பதறிட்டு இருக்கமியா ஐயா, ஐயா உங்களுக்கும் ஜத்தாயா கதறிட்டு இருக்கமியா ஐயா, கவனமா பண்ணுங்கய்யா. அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க, சேம் சைடு கோல் போடுவாங்கய்யா, மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்கய்யா. அவ்வளோ பெரிய ஆள் பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி கொண்டாந்தாப்ல. அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவரோட கூட்டணி வச்சு வந்து 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு 30 கோடியை கொடுத்து தூக்கிட்டாயா. இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாயா. 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்ச அவரை கட்சியை முடிச்சுட்டோம்ல. அவர் பேசுறாரு, சீமான் பேசுற அரசியல நாங்க பேசியிருக்கோன்னா நாங்க மதம் என்று போனதுல சரிஞ்சிட்டோம், மொழி இனத்திலேயே நின்றுக்கணும் பேசுறாங்க ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே. ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாற முடியாது. இன்னைக்கு தமிழனா, நாளைக்கு கன்னடனாவோ, மலையாளியாவோ, பீகாரியாவோ, குஜராத்தியாவோ, நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா, மாற முடியாது. இவன் அவன் எல்லாரும் சரியா இருப்பான், நம்ம சரியாகணும் நினைச்சா தவறுன்னு பயங்கரமா பேசி விட்டுருவான். பீகாரியா பகாரியா இவங்க தான் பேசுனது. பஞ்சாபியரை தவிர வரையும் பஞ்சாபுக்குள் உள்ள விடாதீர்கள் பேசியவர் நம்ம தான் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் தான். ஒரிசாவிலே கார்த்தி பாண்டியன் அவரை அதிகாரத்தில் உட்கார வைக்க போகிறீர்களா? பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாமியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்மளை திருட்டு போய் பட்டம் கட்டி அங்க ஒழிச்சே விட்டான் நவீன் பட்நாயக். ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரல. ஆனா இங்க எத்தனை பேரு கும்மி அடிக்கிறான். நான் ஒருத்தன் கத்துறேன், நீ என்ன சேட்டை பண்றான் பாருங்க. நான் என் நிலம், என் உரிமை, என் தேசிய இனத்தின் இறையாண்மை என்று பேசும்போது பாசிசம், செப்பரேட்டிசம், சாவலிசம், பிரிவினைவாதம், பக்கவாதம், முடக்குவாதம், நீ எத்தனை நாள் பேசுறா, எவ்வளவு வேணாலும் பேசுறா. ஆனால் ஒரு நாள் நான் வெல்லுவேன், இதை யாவானும் மதிக்க முடியாது. மரத்தோட பேசிட்டுக்காப்ல, மாட்டோட பேசிட்டுக்காப்ல, தண்ணீரோட பேசிட்டு கடலோட பேச போறாப்ல. ஒருத்தர்லாம் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன். உன்னையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சாங்களும் ஒப்பை வாத்தியார் அவனை சொல்லணும். கடல்னா என்னன்னு தெரியல, உனக்கு தண்ணினா என்னன்னு தெரியல, மரம்னா என்னன்னு தெரியல, உனக்கிட்டெல்லாம் ஆச்சாரியார்த்த கொடுத்தோம்னாடா எங்களை சொல்லணும்டா. வைத்தியக்கார பயில்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் தந்தா, முத்து தந்தா, பவளம் தந்தா, சத்துக்கு மீன் தந்தா, நண்டு தந்தா, எறா சுறா எல்லாம் தந்தா, தாகத்துக்கு தண்ணி தந்தா, குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும், அழுக்காக்கணும். குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும். நச்சு நீரை அழுக்க கொண்டு அவன் மூஞ்சியில ஊத்தணும். கடலை கடலாவா வச்சிருக்க நீ? உனக்கு காமெடியா இருக்கு. கொந்தளிச்சு எழுந்தா தரையில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்குங்கிறான். பாத்துக்க, நீ பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது. என் வீட்டுலன்னா என் மனைவிக்கு செல்லம் இருக்கு, எங்க கிளி அவள் செல்லம், அந்த இசை ஏழு எல்லாம் செல்லம், வெண்பா செல்லம், அப்படி இருக்கு. எனக்கு யாரும் எங்க வீட்டுல செல்ல, நான் அது கெஸ்ட் ஹோல் தான், போய் வர்றதுனால வருவான் போவான், யாரோ வந்து போறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் விருந்தாளி வந்து போற மாதிரி போய் செல்லம் இருக்கு. ஆனால் பூமிக்கென்று யாரும் செல்லம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரிதான். ஆனால் தனக்கென்று பேரிடர் வந்தால் ஒருத்தரை மிச்சம் வைக்க மாட்டான். தாய்மை புனிதமானதுதான்.
ஒரு பெருவெள்ளம் ஆற்றிலே இந்த கரையில நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோளில் தூக்கி கொண்டு அக்கறைக்கு போக ஓடுகிறது, நீந்துகிறது. தோல் மேலே தன் குட்டியை ஏற்றி கொண்டு போகுது. போட்டு காட்டுறேன் பாரு காட்சியை. அப்படியே ஓடுது வேக 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 வேகமா. இந்த குட்டி குரங்கு தாயின் கழுத்தை தலையை அழுத்துது அழுத்துது அழுத்துது. இந்த அளவுக்கு கரை போயிடலாம், ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிடுமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது, கரைக்கு போய் கரை செய்து குட்டி வெள்ளத்தோட போயிடுது. செல்லமாக வளர்த்த குட்டி தான், பெத்த குட்டி தான், ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டு. அது மாதிரிதான் இந்த பூமி தாய். பேரிடர் வந்தான் அது அப்பனும் இல்லை ஆத்தானும் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிடுவான். சுனாமியில எவன் ஜாதி பார்த்து மதம் பார்த்து விட்டு போனாடா, அந்த நிலை விரைவில் வரும். நீ எழுதி வச்சுக்க. ஆனா நம்ம அடிச்சுட்டு போகும்போது பக்கத்துல வந்துன்னா நான் அன்னைக்கே சொன்னலடா கேட்டியா, இந்த வேலையை அவ செய்வான்னு செஞ்சிருவான். நம்ம எழுதுறான்ல தம்பி, 70 விழுக்காடு தண்ணி தம்பி, 30 விழுக்காடு தான் நிலம் தம்பி. அதுல சரிவாதி 2 30ல 10 விழுக்காடு காடு இருக்கணும். என்ன இருக்கணும், 3 ஒரு பங்கு காடு இருக்கணும். அப்ப 20 விழுக்காட்டு நிலத்துல இருந்துட்டா நீ இம்படி சேட்டை பண்ணிக்கிட்டியா. அப்படின்னு வச்சுக்க, தரையிலிருந்து சரியா 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு நிலமங்கு தண்ணி தான் இருக்குன்றான். இப்படி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குல்ல. கடல் கொண்டு போனோம், பகிர்வில் ஆற்றணும், பன்மலை அடுக்கத்தெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல நீங்க. குமரி கண்டவங்க கண்டங்க பூக்கண்டா எங்க இருக்கு? அவர் ஐயா ஒரிசா பால் பூம்புகார்ல பாரு, அந்த பாரு உள்ள மூலிகை கிடக்கு உன்னுடைய நகரம் சொல்றான் இல்லையா? அது மாதிரி ஒரு நாள் நீ மூலிகை கிடப்ப. கவனமா இரு. இப்போ என்ன பண்றது இவங்களேன்னு தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. காலையிலிருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்க எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா எதிர்க்கிறேன்றீங்க. உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை கூப்பிடுங்க. அப்ப நீங்க சட்டசபையில கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி ஏத்து பேசுனா நீங்க எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளவு பேராபத்து இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யல. நீங்க அவசரமா பிஎல் வந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டு அதுக்கு ஆலோசனைனா நாங்க உங்க ஆளுகள்லாம் காணொலியில அதை இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி, இது என்னது? உங்க மாமன்ற உறுப்பினர்களாம் உங்க வாக்கை உறுதிப்படுத்திட்டு போறது. அப்ப எங்க வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு. எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை. இப்ப அங்க வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அவன் இங்க வருவான். இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க. ஆனா எனக்கு என்ன சொல்ற, 2002 போட்டியா? எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பர்வதம்மாலும் இறந்து போயிட்டாங்க அம்மாச்சி. அவங்க ஓட்டு உரிமை எங்க இருக்குன்னு கேட்டா எங்க அம்மா பாப்பா அங்கிட்டு போயிடும். என்ன அதான் நடக்கும். இப்ப நீ வேணா பாரு, எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல. இன்னும் நாள்ல பாரு, நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பாக இருக்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சர்வீஸ் அப்படி போய்க்க வேண்டியதான். நம்மளால பார்த்து பண்ணுங்க, நியாயமாறு பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு. இவ்வளவுளா உங்களால 2 மாசத்துல இதை கொடுத்தா 5 கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால. ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது, அப்படியே கஷ்டமா இருக்கு. ஒரு 10 நாள்ல 5 கோடி பேருக்கு இந்த படிவத்தை கொடுக்க முடியும் உங்களால. வீடு கொடுக்குறவங்களால வீடுக்கு குடி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட முடியாதா? முடியும், செய்யக்கூடாது. இது செய்யணும். ஏன்? உங்களுக்கு லாபம் இருக்கு, அதை எடுத்தா எங்களுக்கு லாபம் வந்துடும். அதனால பிரச்சனை. வணக்கம். அதனால மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு அதை எதிர்த்து இதை தடுத்து இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது, எடுக்க முடியாது.
இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும். இந்த இரட்டை வாக்குரிமை பெற்றிருக்கிறது, இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது கள்ள வாக்கு, இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு உரிய ஊதியமெல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எதை எங்கே நீக்கி அது இந்த அவசரமாக நவம்பர் 4 அறிவித்து பிப்ரவரி 7 முடிவெறும் என்கிறீர்கள். இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி யார் யார் எங்கே என்னன்னு எல்லாம் பேசியிருக்க காலத்தில் நீங்கள் திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி, மேலே கூரை பச்சை வண்ணத்தில் போடலாமா மஞ்சளா போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே அடித்தளத்தில் குண்டை வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால மதிப்பு மிக்க மாண்பு மிக்க மேன்மை மிக்க பெருமை மிக்க போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரே. இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டிடலாம் மயிரே போச்சுன்ட்டு தெருவா இறங்கி ஒரு வாயா போட்டு போட முடியாதுன்னு எவன் நிற்க முடியாது. பெரிய சிக்கலாகி போடும் பார்த்துக்க. ஒழுங்காக அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க. புரியுதா? அன்பா சொல்லும்போது கேட்டுக்க. நன்றி, வணக்கம்.